ஓம் சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த நட்டு ஆட்சி மூலமாக பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த கணக்கம்பட்டியாருக்கு நன்றி தெரிவித்துக்கிட்டு, என்னுடைய பெயர் அருப்புக்கோட்டை நாட்ராஜ். இந்த வீடியோ எல்லோரும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்து வீடியோ தான். அதாவது கணக்கம்பட்டியில் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கணக்கம்பட்டிக்கு எப்படி போகிறதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி கணக்கம்பட்டிக்கு ஏன் மெயினாக போகிறோம், அதாவது என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப அடிமலை அடியாக இருக்குது, பிஸ்னஸ்ஸு ரொம்ப டவுனாக இருக்குது, வாழ்க்கை துணைவி சரியில்லை, வாழ்க்கைக்கு என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய கணவர் சரியில்லை, என்னுடைய தொழில் ரொம்ப மந்தமாக இருக்குது, என்னுடைய பையனுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதே மாதிரி சரியாக படிப்பு வரல, குழந்தைக்கு பிள்ளைகள் வரன் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி இந்த வீடியோவுமே பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார், ஃபோட்டோ தரமாட்டேன்ட்டார். அதே டயத்தில் அவருக்கு டாக்டரே சொல்லிட்டாங்களாம், இந்த மாதிரி கேன்சர் வந்துருச்சு, உங்களுக்கு வயிற்றில் கேன்சர் இருக்குது, அப்போ நீங்கள் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு சொல்லிட்டாங்க. இருக்குது, நீங்கள் இன்னொரு 6 மாதம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரும் வெளியில் வந்துட்டார். அவரும் எல்லா டாக்டரும் போய் பார்த்துட்டாங்க, சித்த வைத்தியம் கொடுத்துருக்காங்க. கடைசி அடையார் இன்ஸ்டியூட் போய் சொல்லும்போது அங்கே வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் வந்துருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோக்கார அண்ணன் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு தடவை கணக்கம்பட்டி போயிட்டு வாங்க, கணக்கம்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஆட்டோ டிரைவர் அவருடைய ஆட்டோவில் கணக்கம்பட்டியோட ஐயாவோட படத்தை வச்சுருக்காரு. அப்போ அந்த அண்ணனுக்கு கணக்கம்பட்டியோட அட்ரஸ்ஸு ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பிவிட்டார் அந்த ஆட்டோக்கார டிரைவர். அந்த அண்ணன் வந்து நேராக கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு வந்திருக்காரு. வந்து மனதார நல்லா வேண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா என்னை வந்து காப்பாற்றி விடு, இல்லை எனக்கு சாகருக்கு வழி விடு. 2 ஆப்ஷன் தான் ஐயன்ட்ட வச்சது. ஒன்று, என்னால் வலி வேதனை அடைய முடியலை, ஒன்று எனக்கு மரணத்தை கொடுத்துரு, படத்தமாக நாளை காலையில் இறந்தோம், அந்த மாதிரி மரணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா என்னை நல்லா வாழவி. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகள் இன்னும் கல்யாணம் ஆகலை, நான் அந்த குடும்பத்திலேருந்து எந்திரிச்சா தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வரன் அமையணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு இந்த டயத்தில் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு, என்ன பிழைக்க வைக்கும் சொல்லி மனதார நல்லா வேண்டிக்கிட்டு, அதே டயத்தில் அங்கே ஐயாவுடைய ஜீவ சமாதியில் மோகன் ஐயா தோட்டம் இருக்குது. மோகன் ஐயாட்ட வந்து விபூதி சந்தனம் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அங்கேருந்து பிரம்ம தீர்த்தம் கோம்பைக்காடு போயிருக்காங்க. கோம்பைக்காடில் போய் ஐயன் வாழ்ந்து இருந்த இடத்துல கோம்பைக்காடு ஐம்பொன் சிலை இதில் போய் பிரம்ம தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து, இந்த மாதிரி பிரம்ம தீர்த்தம் இருக்குது, இந்த பிரம்ம தீர்த்தத்தை வந்து எடுத்து அவங்களோட பூஜை ரூமில் வச்சு டெய்லி பூஜை பண்ணிவிட்டு, டெய்லி ஒரு ஒவ்வொரு மூடி சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம் சொல்லிட்டு அந்த விபூதி சந்தனம் போட்டு மனதார நல்லா வேண்டிக்கிட்டு அதை டெய்லி குடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அந்த கேன்சர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கரைஞ்சு இன்றைக்கி வந்து முன்னாடி சரியாக சாப்பிடவே முடியாதுன்னு சொன்னார், இப்போ நல்லா சாப்பிட்றாரு. அதே டயத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். எங்களுடைய பெரிய டாக்டர் யாருன்னா ஐயா கணக்கம்பட்டி ஐயா தான் சொல்லிட்டு கணக்கம்பட்டிக்கு வாரத்துக்கு ஒருக்க வந்துடுறாங்க. ஏன்னா கணக்கம்பட்டியில் அவங்களால முடிஞ்ச ஒரு சோசியல் சர்வீஸ், ஒரு தொண்டு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மையிலே மரணத்தின் வாசல் வரை சென்றவர் அந்த பிழைக்க வச்ச பெரிய டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் கணக்கம்பட்டி ஐயா தான். இந்த வீடியோ சொல்லும்போதே அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குதோ அதை விட சந்தோஷம் எனக்கு தான் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.